இங்க ஒரு அங்கிள் இருக்காரு, இவரை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கீழே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க தாத்தா, இப்போ பறக்க போறீங்க பாருங்க. இப்போ ஃபிளைட் ஸ்லோவா தான் வருது. ஃபிளைட் நம்ம மேல ஏறி போகணும் பார்த்தா நம்ம தானே ஃபிளைட் மேல ஏறி போறோம். தம்பி நீ ஒன்று வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ. என்னடா ஒரு அடிக்க செத்துட்டீங்களாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ நம்ம கிரானைட்டை யூஸ் பண்ணுவோம். என்பிசி கிரானைட்டை பார்த்தே ஓட்டிடுறானுங்க. அதை நம்ம இப்போ கார்ல யூஸ் பண்ண போறோம். நண்பா உன்னை ரொம்ப நாள் வச்சு டிரைவ் பண்ண, இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே, நம்ம ஜிடிஏ சான் அட்ரஸ்ல பார்த்தோம்னா இவனுக்கு பாக்குற இடத்துலலாம் ரத்தம் வருதுடா. ஓகே, நம்ம ஜிடிஏ 4ல ஃபயர் பண்ணோம்னா கஷ்டப்பட்டு வெளியே வந்து சாவறான்டா. இவன் சாவும் போது கூட இவன் கார் டஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஜிடிஏ 3ல கரெக்டா நம்ம தலையில தான் லேண்டே பண்றான். ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகல. கதை இப்படி போகுதா? ஜிடிஏ ஒய் சிட்டில கரெக்டா ஹைவேல நிக்கிறோம். ஆனா ஃபிளைட்டுக்காரன் நம்மள கண்டுக்கவே இல்லடா. ஜிடிஏ சான் அட்ரஸ்ல எந்த ஃபிளைட்டுமே நகராது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபைனலா ஜிடிஏ 5 இதுலயும் ஃபிளைட் எதுவும் நிக்கல. நம்மள ஒரே ஏத்திட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்மோக் வச்சு ட்ரை பண்ணுவோம். நானும் பாக்கறேன்டா நீ அம்மா நான் தான் இப்படி நிப்பேன்னு. ஓகே, இப்ப அவன் சாவ போறான்னு நினைக்கிறேன். செத்துட்டான்டா. ஜிடிஏ 3ல சுட்டா தலையா சத்துட்டு போயிடுச்சு. தம்பி உயிரோடு இருக்கியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஜிடிஏ ஒய் சிட்டிலயும் வெளியே வந்து வீரான் தலையை வெட்டின ஆடு மாரி. ஓகே, ஜிடிஏ 5ல என்பிசி கொஞ்சமாவது ரியாக்ட் பண்றான். இவனை ஷூட் பண்ணணும் அந்த அளவுக்கு எஃபர்ட்லாம் இல்ல, கார்லயே செத்து போயிடுறான். எனக்குன்னே வருவீங்களாடா?